Rehoboth New Life Assembly presents Voice of Victory. இந்த மாதத்துல நான் ஜெபித்து கொண்டிருப்போம். என் உள்ளத்துல ஏவப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற மாதம். ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லு, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற மாதம். வேதம் சொல்லுகிறது, யாத்திராமை 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பாருங்க, இன்னொரு பைபிள் பல அர்த்தங்கள் இருக்குது. அதுல ஒரு அர்த்தத்தை நான் சொல்றேன். நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும், கேத்தலிக் பைபிளில் போட்டிருக்கு, நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் ஆண்டவர் தான் அவர் பெயரை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாராம். நினைவுபடுத்த செய்யும் இடங்களில் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசீர் வழங்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். NIV என்ற பைபிளில் போட்டு, என் நாமம் மகிமைப்படுத்தப்படும் எல்லா இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு? ஆமென். பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்ற வார்த்தை ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா, அவரை புகழ்வது, அவரை போற்றுவது. ஆமென். அவரை போற்றுவது பிரஸ்தாபப்படுத்தும். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு எல்லாரும் விரும்புறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரின்சிபல் இருக்கு, அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென். அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற, அது உங்கள் உடல் ஆனாலும் சரி, அந்த பிரஸ்தாபப்படுத்துகிற வீடானாலும் சரி, பஸ் ஆனாலும் சரி, ஆபீஸ் ஆனாலும் சரி, எந்த இடத்திலும் நான் வந்து அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். பிரஸ்தாபப்படுத்துகின்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்குங்க. அது என்னன்னு தெரியுமா? பிரஸ்தாபனம் அவருடைய நாமத்தை, அவரை அறிவிப்பது, அவரை எடுத்து உரைப்பது. இந்த ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டது. அப்ப அவரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது நான் வந்து, ஆமென், அவரை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவரை போற்றி புகழும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அப்படின்ற இடத்துல ஹீப்ரு வேர்ட்ல வந்து ஷேம் அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு பேர் உண்டாக்குவோம். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்ற, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. ரூத் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை, உன் பேர் பிரஸ்தாபமாக கடவது, உன் பேர் பிரபலமாக கடவது. நான் சொல்றதெல்லாம் வேணும்ன்றவங்கள ஆமென் சொல்லுங்களேன். அவர் பேரை பிரஸ்தாபப்படுத்தினா உங்க பேரை பெருமைப்படுத்துவாராம். அவர் பேரை நீங்க பிரஸ்தாபப்படுத்தினா உங்க நாமம் தேசத்துல பிரபலமாக கடவுது. ஹல்லேலூயா. அவருடைய பேரை உயர்த்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பல பேர்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரும் சேர்ந்து வரும். இம்மானுவேல் என்றா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா இங்க பார்க்கிறோம், ஆகாருடைய லைஃப்ல எல்லாம் கைவிடப்பட்டோன்னே வனாந்தரத்துல அடுத்த வேலை என்ன செய்வேன்னு சொல்லி குழம்பிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியல. அடுத்து எங்க போகலாம், புருஷன்ட்ட போக முடியாது, துரத்திட்டான் புருஷன். இப்படி பல காரியங்கள் குழம்பிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் நேரடியா சந்திக்கிறார். சந்திச்ச உடனே ஆண்டவருக்கு பேர் வைக்கிறார், நீர் என்னை என்று சொல்லி லகாயிரோயி அப்படின்னு பேர் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? அப்ப ஆண்டவருடைய நாமத்திலேயே அவருடைய கேரக்டர் இருக்குது. ஹல்லேலூயா. எலாஷீப் அப்படின்னா கர்த்தர் மறுபடியும் நம்மை சீரமைத்து கட்டுகிறவர். அப்ப நம்ம நாமத்தை, ஆண்டவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல் ஷடாய் அப்படின்னு கூப்பிடும் போது அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி பெருக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப அவர் நாமத்தை உயர்த்த, அவர் பேரை பெருமைப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, கண்ணீரோடு இருந்த ஆகாருக்கு லகாயிரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் பக்கத்தில் வந்து நின்று அவர் கண்ணீரை துடைத்து, கவலைப்படாத, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அவர் பேரை பெருமைப்படுத்தினா உன் பேரை பெருமைப்படுத்துவாராம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்ல சொல்லு. ஆகையால இந்த மாதத்துல ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மாதம்.
கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற மாதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதம் 76 வாசிங்க. இஸ்ரவேலில் அவர் நாமம், எல்லாம் சொல்லு, இஸ்ரவேலில் அவர் நாமம் பெரியது. இந்த ஊர்ல பார்த்திருக்கீங்களா? இந்த ஊர்ல எத்தனையோ அவருடைய பேர் பெருசா இருக்கு இல்லையா? அப்படிதானே? நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம அவர் பேரை பெருமைப்படுத்தினா அவர் கூட வருவாரு. உலகத்துல எல்லா நாமத்துக்கு கலெக்டர், இன்ஜினியர், டாக்டர், ஆமென், ஸ்பெஷலிஸ்ட், எல்லா நாமத்துக்கும் பெரிதான நாமத்தை உடையவர் உன்னுடைய கர்த்தர். எல் ஷடாய், இம்மானுவேல், இம்மானுவேல் ரட்சகர், எல் ஷடாய். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது உன் பக்கத்துல வந்து உன்னை நிச்சயமாய், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா ரஃபா, ஆமென், யெகோவா ரஃபா என்று சொல்லி கர்த்தரை பெருமைப்படுத்தினாங்க. ஆண்டவர் வந்து அவர்கள் நோய்களை சுகமாக்கினார். பக்கத்துல சொல்லுங்க, அவரை பெருமைப்படுத்த என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், சொல்லுங்க, என் நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, வரலையா? ஆகாருக்கு வரலையா? வந்தாரா வரலையா? சொல்லுங்க. ஆகாருக்கு வந்தார், ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 99 வயசுல இருந்து ஒண்ணுமே முடியாம இருந்த ஆபிரகாமுக்கு வந்தாரா வரலையா? ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் வருவாரா வரமாட்டாரா? வருவாரா வரமாட்டாரா? வருவார். அவர் நாமம் யுத்தத்தில் வல்லவர் என்பது அவர் நாமம். ஹல்லேலூயா. அவர் நாமம் மேலான நாமம். எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நாமம் விசேஷமான நாமம். ஹல்லேலூயா. விசேஷ நாமத்தை அவர் தரித்துக் கொண்டார். ஏனென்றால் என் ஆண்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விசேஷமானவர். அவர் உனக்கு விசேஷமானவர், உன் ஆத்துமாவுக்கு விசேஷமானவர், உன் ஆத்தும நேசர். அவர் உனக்காக 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 சிலுவை பரலோகத்தை விட்டு இறங்கி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உனக்காக மரித்து உயிர் தெழுந்து பிசாசின் தலையை நசுக்கி உனக்கும் பிசாசுக்கு பகையை கொன்று, நல்ல கைகளை தட்டி, கைகளை பகையை கொன்று, ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எடுத்து உன் வாயிலே வச்சிட்டார். ஆமென். அந்த நாமம் வேற எங்கல, உன் வாயிலையும் இருதயத்தில் இருக்குது. பிசாசின் தலையை நசுக்கி அவனை ஜெயித்த இயேசு, இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உன் வாயில இருக்கு. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், என்ன என்னன்னு சொல்றாங்க? சில பேர் எலியான்றாங்க, தீர்க்கதரிசின்றாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசு. உடனே இயேசு சொல்றா, இது உனக்கு மாம்சமும் இரத்தமும், ஹல்லேலூயா, பரலோகத்தில் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாமம் உங்களுக்கு வெளிப்படணுங்க. இந்த நாமம் வெளிப்படணுங்க. உட்கார்ந்த உடனே ஐயோ இயேசுவே வலிக்குதே, பரவாயில்ல. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், உனி ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம், ஆமென், பாதாளத்தை நடுங்க வைக்கும். பாதாளத்தை நடுங்க வைக்கும். உன் வாழ்க்கையை கட்டும். ஹல்லேலூயா. உண்மையில் என் சபையை கட்டுவேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாரெல்லாம் இன்னும் சத்தமா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது பரலோகம் திறக்கப்படும், பாதாளம் நடுங்கும். கைகள் தட்டி இயேசுவுக்கு ஆமென், 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 ஆமென். அவருடைய நாமத்தில் பேய்கள் முடங்கும். அவர் நாமத்தில் வியாதிகள் முடங்கும். அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அவர் நாமத்தை உச்சரிக்கும் போது பேய்கள் முடங்கும். ஹல்லேலூயா. நீங்க வெளியே கிளம்பிட்டீங்க, மழை பெய்யுது. மழை பெய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், வானத்திலும் பூமியிலும் பூமி கீழையும் ஒரு பெரிய அதிகாரம், எல்லா அதிகாரத்தை வானத்தில் இருக்கிற நட்சத்திரம், சூரியன், சந்திரன், வானத்தில் இருக்கிற எல்லா விதமான தூதர்கள் அத்தனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாதத்து கீழே இருக்கிறபடியால் ஆண்டவராய் இயேசு உன்னையும் ரட்சிக்கப்பட்ட உங்களை அவரோடு கூட உன்னதத்தில் அமர வைத்திருக்கிறார். நான் அவரோடு உன்னதத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வேற வழியே இல்ல, விசுவாசம் ஆகணும். அவருடைய பாதத்து கீழே எல்லா வல்லமைகளும் எல்லா அதிகாரங்களும் அவர் பாதத்து கீழே இருக்குது. அவரோடு கூட உட்கார்ந்திருக்க உனக்கும் உனக்கும் எல்லா வல்லமைகளும் அவருடைய பாதத்து கீழே தான் இருக்கு. ஆமென்.
நம்ம பயப்பட வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மழை நிற்பதாக, டிராபிக் ஜாம் ரிலீஸ் ஆவதாக. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுது உனக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமம் என் மேல தரிக்கப்பட்டிருக்குது. ஆமென். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட எந்த ஸ்தானத்திலும் வந்து அவருடைய ஆசீர்வதிப்பாராம். அவருடைய ஆலய நீங்க. ஆமென். அதுல சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் நீங்க. இந்த ஆலயத்தில் அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. உன் மேல அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. அவர் உன்னிடத்துல வந்தே ஆவார். கமான் கமான், சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் வந்தே ஆவார். உன்னிடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். உனக்குள்ள இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த ஆலயத்துக்கு அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. என் தலையில் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கமான், உற்சாகம் உற்சாகம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எருசலேமை நோக்கி தானியேல் ஜெபித்த பொழுது எருசலேம் மேல அந்த நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்தானத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. அது வேற, அது பழைய ஏற்பாடு. அதை காட்டிலும் உங்க உள்ளத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்க ஆலயத்தில் நெற்றியில அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. நீ ஏறெடுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் ஆமென், தானியேலுக்கு பதில் கிடைக்குதோ இல்லையோ, நிச்சயம் உனக்கு கிடைக்கும். விசுவாசிங்களா? ஆமென் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆண்டவர் துதிக்கிற முறைகளை, சபை கூடும் பொழுது எப்படி துதிக்கணும் அதுதான் கர்த்தர் ரொம்ப பேசுறார். வாசிங்க. நீ கம்பீரித்து பாடு, நான் உன் நடுவில் வந்து. அப்ப ஆண்டவருக்கு பாடல் ரொம்ப பிடிக்குமா, கம்பீர சத்தம் பிடிக்குமா? அந்த கம்பீரமா பாடுறது கர்த்தர் சபையில விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் பாட 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 அவர் வந்து நம்ம நடுவுல தங்குவாராம். ஆமென். ஆண்டவர் சபையை குறித்து எப்படி பாடணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். 3:14 குயிக்கா வாசி. சீயோன் குமாரத்தியே. இந்த கம்பீரித்து பாடுன்றதுக்கு ஒரு வார்த்தை நான் போன தடவை அர்த்தம் சொன்னேன். அப்படின்னா அர்த்தம் மகிழ்ச்சியாய் கத்துவது. ஆமென். சீயோன் குமாரத்தியை மகிழ்ச்சியாய் கத்தி இஸ்ரவேலரை ஆர்ப்பரிங்கள். சீயோன் குமாரத்தியை உன் முழு இதயத்தோடு மகிழ்ந்து. இதுதான் சபையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். ஆமென். இல்ல வந்து பாடும் பொழுது துக்கம், கவலை, சஞ்சலத்தை எல்லாத்தையும் மறந்து அவருக்குள் களி கூற வேண்டும். அது அவர் வைத்த கட்டளை. அடுத்த 15 வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, கம்பீரிக்கும் பொழுது, ஆமென், அவன் நடுவுல வாசம் பண்ணும் பொழுது உன் ஆக்கினைகளை உன் தண்டனைகளை உன்னை விட்டு அகற்றி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த மாதத்துல பிரஸ்தாபப்படுத்த அவன் நடுவுல வந்து வாசம் பண்ணி உன் சத்துருக்களை அகற்றி இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கோம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 10-13 வாஸ்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி அந்த யோர்தான்ல வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த யோர்தான்ல பார்த்தீங்கன்னா யோர்தான் கரை புரண்டு போகுது. பிரச்சனைகள் தலைக்கு மேல போகுது. அதுதான் அங்க பிரச்சனை. அதுதான் அங்க மீனிங். பிரச்சனை தலைக்கு மேல போகும் பொழுது அங்க ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு வழி திறப்பேன். பக்கத்துல திரும்பி உங்க பிரச்சனைக்கு நடுவ வழி உண்டாகும், வழி திறப்பார். ஆமென். அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரின்சிபல் என்ன தெரியுமா? அங்க சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு யோர்தான் நடுவுல போய் காலை வைன்றார். உன் பிரச்சனை நடுவுலயே காலை வைன்றார். நமக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்ல 1000 ஆசாரிகள் இருந்தாங்க. அந்த ஆசாரிகள்லயும் 4 பேர் தான் ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. அந்த 4 பேர்லயும் 4 பேர் தானே அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பாங்க. 4 பேர் தானே. அப்படின்னா 4 பேர். வாங்க குயிக்கா வாங்க. பிரின்ஸ், ஆயிரக்கணக்கான ஆசாரியர்ல இவங்க 4 பேர் தான் ரொம்ப ரொம்ப மதிக்கப்படத்தக்கவங்க. ரொம்ப இவங்க தான் தெரிந்து கொள்ளப்படும். கை தட்டுங்களேன். அந்த 4 பேர்லயும் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியம். ஆமென். இவங்க கண்ணை மூடிட்டு, கண்ணை மூடல, மேல யார் இருக்கா? இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். இனி
இனி இந்த கால் வந்து சர்ப்பத்தை மிதிக்கிற கால். ஆமென். சர்ப்பத்தை மிதிக்கிற கால். இந்த கால் அபிஷேகப்பட்ட கால். இந்த கால் வலு சர்ப்பத்தை மிதிக்கிற கால். இந்த காலை கொண்டு போய் யோர்தான்ல வச்சா வச்சா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ரெண்டா உடையும். இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவன் நடுவிலே வாசம் பண்ணுவார். தேவனுடைய பிரசன்னம் வர இடத்துல கர்த்தர் உடைப்பார். சூழ்நிலைகளை மாற்றுவார். வழி உண்டாகும். ஆகையால் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆமென், உலகத்தில் இருக்க எல்லார காட்டிலும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவர் நாமத்தை சுமந்துட்டு அவருடைய பிரசன்னத்தை சுமந்துட்டு கால வச்சா கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுவார். ராமே சொல்லுங்க. ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் குயிக்கா போக விரும்புகிறேன். என்னாகம 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகம 25:14. இந்த சம்பவம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க அவங்க பிலேயாமுடைய அந்த பயங்கரமான அந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 25ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 11ஆம் வசனம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுலேன், ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மந்திரம் வில்லி சுனியம் செய்வனைகள் நடுவில் கர்த்தர் இவங்க தலையை உயர்த்திட்டார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, 1000 மந்திரம் வந்தாலும் உலகத்திலேயே நம்பர் 1, இந்தியாவிலேயே பெரிய நம்பர் 1 மந்திரவாதியா இருந்தாலும், உலகத்திலேயே பெரிய நம்பர் 1 மந்திரவாதி பிழையாம இருந்தாலும், ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிறார். அவைகள்லாம் தெரித்து உடைந்து போகும். பண்ண மந்திரம் பழிக்கல, ஆனா ஒரு ஐடியா கொடுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்கு முன்னால மீதியானி ஸ்திரீகளை ரொம்ப செக்ஸா போய் நடந்து விடு உள்ள போயிட்டா சில பேர் அந்த பாவத்தில் விழுவான். பாவத்தில் விழும் பொழுது தேவனுடைய கோபம் வரும். தேவனுடைய கோபம், தேவன் தான் இவங்களை அழிக்கணும். பில்லி சுரியத்தால் என்னால் தொட முடியாது. உலகத்திலே நம்பர் 1 மந்திரவாதி பிழையாம் தான். ஆனா அவன் சொல்றான், என்னால் ஒன்றும் செய்ய, அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப இவன் என்ன பண்றான், 2 பேரும் அனுப்புறான். போகும்பொழுது அந்த சபையிலே முக்கியமான ஒரு மூப்பர் என்ன பண்றான், மீதியானி ஸ்திரீயோடு கூட தவறு செய்கிறான். தவறு செய்யும் பொழுது பயங்கரமா என்ன நடக்குது, மக்கள் 25,000 பேர் வாதையில செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்க்கிறோம், பைபிள்ல போடப்பட்டிருக்குது, ஒரு மனுஷங்க பினக்காஸ், ஒரு இளைஞன், ஒரு வாலிபன், ஆரோன் இருக்கிறார், மோசே இருக்கிறார், காலேப் இருக்கிறார், யோசுவா இருக்கார். எல்லார காட்டிலும் ஒரு இளைஞன் எழும்புறார், ஒரு ஆசாரி எழும்புறார். பினக்காஸ் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய கையில வீட்டி எடுத்துட்டு போய் என்ன செய்யறான், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக இந்த பாளையத்தை வேசித்தனம் வரக்கூடாது, வேசித்தனம் செய்கிறவர்களை குத்தி கொலை செய்ய வேண்டும், வேசித்தனத்தை இந்த எல்லையை விட்டு வெளியே கொண்டு வர. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமானது, கர்த்தருடைய நாமம் பயங்கரமானது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக வைராக்கியத்தை காண்பிக்கிறாங்க. பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காண்பிக்கிறோம். ஆமென். அல்ல சொல்லுங்களேன். ஆமா, ஏன் எங்க அப்பா, எங்க பாஸ்டர், எங்க பிள்ளை, என் பிள்ளைக்காக வைராக்கியம். என் பிள்ளை தப்பே செஞ்சா கூட ஆண்டவர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவார். இப்ப அவனுக்குள்ள பயங்கர வைராக்கியம். மோசே இருக்கிறார், மோசே கம்மன் இருக்கிறார், யோசுவா கம்மன் இருக்கிறார், ஆரோன் கம்மன் இருக்கிறார். அவங்க எல்லாம் அதை பார்த்து கண்டு காணாம இருக்காங்க. ஏன்னா தவறு செய்யறவன் ஒரு பெரியவன். ஆனா இவனுக்குள்ள ஒரு பயங்கர வைராக்கியம். என் நாமத்து நிமித்தமாக, என் நிமித்தமாக பினக்காஸ் வைராக்கியம் காண்பித்து அந்த வேசித்தனத்தை பாளையத்திலிருந்து குத்தி கொலை செய்து அவைகளை வெளியேற்றினபடியால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எடுத்து வாசித்து பாருங்க. 11:11 பினக்காஸ் என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் ஆகையால் இதோ அவனுக்கும் என் உடன் சமாதானத்தின் உடன்படிக்கை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக என் நாமத்து நிமித்தம், என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி. கவனிங்களேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் பயங்கரமான நாமம். அந்த நாமத்துக்காக இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் வைராக்கியம். இயேசு, ஆமென்.
பரிசுத்தமானவர், பயங்கரமானவர், ஆச்சரியமானவர், அவர் மகா பெரியவர். அவர் நாமத்துக்காக வைராக்கியம் காண்பிச்சா கர்த்தர் உன்னோடு கூட உன் வீட்டோடு கூட சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தி உனக்கு அப்புறம் உன் தலைமுறை உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பட்டத்தை, நல்ல ஸ்தானத்தை, நல்ல காரியத்தை, நல்ல உலகத்திலே சிறந்த ஸ்தானத்தை தலைமுறையாக உனக்கு பின்பாக உண்டாயிருக்கும். ஆமென். அந்த நாமத்துக்கு நீங்க வைராக்கியம் காண்பித்தபடியால உன் பிள்ளைகளுக்கு சமாதான உடன்படிக்கை, உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்தானத்தை கொடுப்பார். இந்த இடத்துல பிள்ளைகளை நேசிக்கிறவங்க, குடும்பத்தை நேசிக்கிறவங்க அவர் நாமத்துக்காக வைராக்கியம் காண்பித்தார். உங்க பிள்ளைகளின் காரியங்களை கர்த்தர் தலைமுறை தோறும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 12:4. அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் சொல்வது கர்த்தரை, அவர் நாமத்தை, அவருடைய செய்கைகளை நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்க. இங்க பிரஸ்தாபம் பண்ணுங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் நாமத்தை எடுத்துரைத்தல், அவர் நாமத்தை அறிவித்தல். பிரஸ்தாபப்படுத்துவேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேனா அவர் நாமத்தை தொழுது உயர்த்த 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 அவர் வந்துருவார். எல்ஷடாய் வருவார், லகாயிரோய் வருவார். ஆமென். அவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆமென். அதே இடத்துல இங்க பார்க்கிறோம், அவர் நாமம் உயர்ந்ததென்று ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவன் நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாப பண்ணுங்கள். அப்ப இயேசுவை வெளிப்படுத்தணும், இயேசுவை அறிவிக்கணும். சுவிசேஷம் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் இயேசுவை பற்றி சொல்வது நம்முடைய கடமை. மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்ல சொல்லுங்களேன். மார்க் 5:5 நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம். 6000 பிசாசு பிடித்த லேகியோன் அவர் துரத்திட்டார். துரத்துனே அவன் என்ன சொல்றான், ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்றான், உம்மோடையே நான் இருக்கணும் அப்படின்றான். மார்க் 5:18-19 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உம்மோடு கூட இருக்கணும் வேண்டிக் கொள்றான். ஆண்டவர் அவனுக்கு அதுக்கு பதில் கொடுக்கல. இல்லை, என் கூட இருக்கிறத விட, நான் உன் கூட இருக்கிறத விட நீ போய் கர்த்தர் உனக்கு செய்தவைகள் என்ன செய், அப்படித்தானே பட்டிருக்கு. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கல, என் கூடயே வான்னு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. அதற்கு விட இன்னொரு மேலான ஒரு காரியம், பக்கத்து சொல்லுங்க, அவரை விட மேலான ஒரு காரியம், அவர் கூட இருக்கிறத விட ஒரு மேலான காரியம் தெரியுமா? போ, உட்கார்ந்து இருக்கிற இடம் தீட்டுப்பட்டுருச்சு. எவ்வளவு நாள் போகாம இருப்பீங்க? எழுந்து போங்கள், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் தீட்டுப்படுது. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சர்வ அதிகாரம் உண்டு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லு, போங்க. போகாட்டினா என்னமா தீட்டுப்பட்டுருமா, ஆகையால் போய் தான் ஆகணுமா. அவனை பார்த்து சொல்றான், நீ ஏன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத விட நீ போய் உன் இனத்தார், உன் வீட்டார், உன் குடும்பத்தார், உன் தெரு, வடக்கு தெரு, பல்ராமன் தெரு, பரலிலைப்ப தெரு, ரெங்கநாதபுரம், ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கணபதிபுரம், MCC காலனி, வினோபா நகர், ஆதி நகர், ஆமென், கேம்ப் ரோடு, செம்பாக்கம், எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை அறிவி, பிரஸ்தாபப்படுத்த அறிவி. அதுக்கு ஒரு மார்க் இருக்குங்க, பக்கத்துல சொல்லுங்க, அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. சும்மா ஆண்டவர் என் நாமத்தை அறிவிக்க சொல்லல. வாசித்து பாருங்க, மார்க் 10:29 வாசிங்க, குயிக்கா வாசிங்க. அதற்கு இயேசு பிரதி உத்தரமாக, என் நிமித்தமாக, என் நாமத்து நிமித்தமாக, சுவிசேஷ நிமித்தமாவது, வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான் என்று. கவனிங்க, இந்த வசனம் உங்களுக்குள்ள, இது இயேசுவுடைய வார்த்தை.
இந்த இயேசுடைய வார்த்தை வெளிப்பாடா வரணும். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, அவரை அறிவிக்கிற, அவரை கொண்டு போகிற எல்லா இடத்துக்கும் நீ கொண்டு போனா ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வாருங்க. இம்மையில கர்த்தருடைய ஆவியானவர் 100 மடங்கு எந்த பேங்க்கும் கொடுக்காது. 100 மடங்கு அறிவு, ஞானம், சாமர்த்தியம், விவேகம், ஹல்லேலூயா, 100 மடங்கு நிலம், 100 மடங்கு பணம், 100 மடங்கு எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில உனக்கு ஜீவன் 70 வருஷமோ 80 வருஷமோ அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை அறிவிப்பது, இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவது. செஞ்சு பாருங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி இயேசு, ஆமென். எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போய் சொல்லுங்க, நாளைக்கோ இன்னைக்கோ ஜீவன் போக இருக்கும். இயேசு உனக்காக மரித்தார். இயேசுவை நேசி சொல்லி பாருங்க, அந்த அம்மா பரலோகத்துக்கு போயிடும். நீங்க ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும்போது அந்த அம்மா முன்னால வந்து நீங்க சிலுவை, நான் ஆஸ்பத்திரியில் கடைசி நேரத்தில் போராடிட்டு இருக்கும்போது நீங்க தான் இயேசுவை பத்தி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்க வரும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசுவை அறிவி. கத்தி தான் வராமே சொல்லுகிறேன், கத்தி வராமே சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஏசியா 12:4 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை அறிவிக்கணுமா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நாமத்தை அறிவிக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசித்து முடிங்க. ஏசியா 62:11 நீங்கள் சீயோன் குமாரத்தியை, சபையை நோக்கி, சர்ச் பீப்பிள் நோக்கி, இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன், ரிவார்டு, அவர் அருளும் ரிவார்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு வேலை செய்ய, நீங்க வந்து கடன் நாளியா ஏழையா இருக்கலாம், ஆனா ஒண்ணுதான் முக்கியம், அவரை பிரஸ்தாபப்படுத்தணும். நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வருவார், ஒரு பயங்கர கஷ்டப்படுற ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்தவருக்கு ஒரே நோக்கம் தான், அவர் போராடமா இயேசு 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 சொல்லிட்டே இருந்தார். இன்னைக்கு அவர் கீழே வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான மக்கள் உள்ள கம்பெனியை கொடுத்திருக்கிறார். அவர் வாயை திறந்தா இயேசு, அதுக்கு தான் சம்பளம், அதுக்கு தான் ஜீவன், அதுக்கு தான் உயிர். அவன் நாமத்து நிமித்தம் ஒரு வைராக்கியம். கைகளை தட்டி வராம சொல்லுங்களேன். 2 காரியம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், எந்த ஸ்தானத்திலும் நான் பிரசன்னமா இருப்பேன். எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னம் வேணும்? ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், சொல்லுகிற, எடுத்து உரைக்கும் பொழுது அவர் உனக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர். ஆமென். நான் பிரதிபலன் கொடுத்தா 100 ரூபா கொடுப்பேன், 500 ரூபா கொடுப்பேன், 1000 ரூபா கொடுப்பேன், பிரச்சனை இல்லை. ஆனா என் ஆண்டவர் பிரதிபலன் கொடுத்தார்னா உன் தலைமுறையா விரும்புற கத்தி வாயை தர சத்தமா ராமன் சொல்லுங்களேன், சத்தமா ராமன் சொல்ல. இந்த மாதம் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற மாதம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நானே வந்து, டாக்டரா வந்து, ஆமென், நானே வந்து உனக்கு தண்ணி இல்லையா, உன் பிரச்சனையா, வீட்டு குடும்பத்தில் பிரச்சனையா, கர்த்தர் லகோயி ரோயா நின்று நானே வந்து உன் பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணுவேன். உனக்கும் உன் சத்துருக்கு நடுவாக நின்று நான் உனக்கு ஜெய கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல பிரசன்னமா இருப்பார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்ற இடத்துல அவர் 100 மடங்கு பலன் கொடுப்பார், பிரதிபலன் கொடுப்பார். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் நாமத்தை, அப்படியே சொல், சத்தமா சொல். அவர் நாம, பக்கத்துல என்னைய பார்க்க கூடாது, பக்கத்துல அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா அவர் பிரசன்னமா இருப்பார். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினா, எடுத்து அறிவித்தால் பிரதிபலன் கிடைக்கும். ஆமென். 100 மடங்கு பிரதிபலன் கிடைக்கும். எத்தனை 100 மடங்கு வேண்டும்? ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுவேன். எளிதான வழியில ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப எளிதான வழி, இயேசுவை அறிவிக்கணும். ஆமென். இயேசுன்ற வார்த்தை மேலான நாமம், உயர்ந்த நாமம். இயேசு 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 இயேசுன்ற நாமத்துக்கு வைராக்கியமாறு. அப்பனே, இந்த நாளில் கொடுக்க வார்த்தை ஒவ்வொன்றையும் நீ ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இந்த மாதம் பிரஸ்தாபப்படுத்துகிற மாதமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலையும் பிரதிபலன் வரட்டும்ப்பா. இந்த நவம்பர் மாதம் பிரதிபலனை கர்த்தர் அருளும் பிரதிபலன் உன்னோடு கூட வரும். நான் திரும்ப உனக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன்,
கர்த்தர் அருளும் பிரதிபலன் இந்த மாதத்தில் உன்னோடு கூட வருவதாக. கரங்களை தட்டி விராமேன் சொல்லுமா? எப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே.